அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்ப்போம். புது சப்ஜெக்ட்னால் என்ன? வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். வெஹிக்கிள் அப்படின்னா எனி வெஹிக்கிள், 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், இல்லை லாரி, பஸ், இதுவாக இருக்கலாம். நம்ம வெஹிக்கிள் வாங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டீலர் அப்ரோச் பண்ணுறோம். இப்போ டீலர் கொட்டேஷன் தர்றாங்க. கொட்டேஷன் தரும்போது அவங்க என்னென்ன தர்றாங்க? வெஹிக்கிளோட ப்ரைஸ் தர்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் தர்றாங்க, அண்டு இன்சூரன்ஸுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இவ்வளோ இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்சூரன்ஸை பொறுத்தவரை நீங்கள் டீலர்கிட்ட தான் வாங்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஏன்னா டீலர் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, எங்கள்கிட்ட தான் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒன்ஸ் டீல் நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அவங்க தருவாங்க. அந்த இன்வாய்ஸை நமக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் கொட்டேஷன் எடுத்து தரோம். அண்ட் டீலர், எந்த டீலர்கிட்ட நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறீங்களோ அவங்கள்ட்டையும் கொட்டேஷன் எடுத்து வச்சுருங்க. ரேட் ரெண்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு எங்கே லோயஸ்ட் கொட்டேஷன் இருக்கோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொட்டேஷன் தர்றாங்க. எந்த ஒரு ஏஜெண்ட்டோ இல்லை இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ கொட்டேஷன் தர மாட்டாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா டீலரை பொறுத்தவரை அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவங்கள, எங்கள்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த பிராண்ட் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, காரோட வேல்யூ வந்து இப்போ 13 லட்ச ரூபா இருக்குது இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படிங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கார் வாங்கும்போது, காரில் எனி வெஹிக்கிள் வாங்கும்போதும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். இப்போ எங்களுக்கு நார்மல் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மல் ஏஜெண்ட் அப்படின்னா வந்து அவங்க 3 கம்பெனியில் தான் வந்து டைப் பண்ணிக்க முடியும். நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 கம்பெனியில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் கோட் நாங்கள் தரலாம். 3-4 கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கி தரலாம், கொட்டேஷன் வாங்கி தரலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்குது, பர்டிகுலர் கம்பெனியில் தான், இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் கொட்டேஷன் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா சர்வீஸை பொறுத்தவரை சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா ஏஜெண்ட் தான் சர்வீஸ் தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சர்வீஸ் அப்படிங்கும்போது அல்டிமேட்லி இன்சூரன்ஸ் கம்பெனி தான் உங்களுக்கு தர்றாங்க. ஸோ கொட்டேஷனும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் தர்றாங்க. நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொட்டேஷன் நீங்கள் வாங்கி எங்கே லோயஸ்ட் கோட் இருக்கோ அங்கேருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா புதுசாக நாங்கள் கார் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து வாரண்டி பீரியட் இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கார் வாங்கினோன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் கொடுத்துருவாங்க. அண்டு ஓன் டேமேஜ் ப்ரீமியமும் கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். டீலர்கிட்ட தான் இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இல்லை. என்னோடய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கார் வாங்கினீங்க அப்படின்னா, கார் வாங்கினாலும் சரி, எனி வெஹிக்கிள் வாங்கினாலும் சரி, அதே மாதிரி ரெனியூவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொட்டேஷன் நம்மள்ட்ட வாங்குங்க, கம்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா கொட்டேஷன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.